நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அடிப்படை கணிதம் அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. டே 1க்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பேசிக் மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதிலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் கடினமான மேக்ஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா பேசிக்லேருந்து நம்ம முடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே போய் நம்ம ஒரு இதில் போய் படிக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அதனால் பேசிக்லேருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லேயுமே இந்த பேசிக்லேருந்து கேட்பாங்க. அதனால் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறனால என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, மேக்ஸ்க்கான கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறேன். 20 கொஸ்டின் வரை கொடுத்துருக்குறேன். நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்லேயுமே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ 21வது கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 91 என்பது 49ஐ விட பெரியது டேஸ் என எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பெரிய நம்பருக்கு முன்னாடி வந்து வாய் அகன்று போடுவோம். சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த சிம்பிள் கொடுப்போம். அதை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. 91 பெரியது அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 91 போட்டு இந்த இது போடணும். நம்ம பெரிய நம்பருக்கு முன்னாடி வந்து வாய் அகன்ற மாதிரி உள்ள குறியீடு போடணும். 49 வந்து இப்படி எழுதணும். அடுத்து 22வது கொஸ்டின், பொருத்தமான குறியீடுகளை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு 250க்கு 69க்கும் அந்த என்ன குறியீடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 250 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ வந்து இந்த குறியீடு தான் இந்த இருந்து வரும். அடுத்து வந்து 23வது கொஸ்டின், 710 710 இங்கே வந்து எந்த குறியீடு பயன்படுத்தும் அப்படின்னா, ரெண்டுமே சேம் சரியான நம்பர். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஈக்குவாலிட்டி போட்டுடலாம். அடுத்து 24வது கொஸ்டின், 103 438 இந்த 2 நம்பர் வந்து இருக்குது. இதில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 438 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து 25வது கொஸ்டின் பார்க்குறோம். கூட்டுக மேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேசிக் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் பேசிக் லெவலுங்கையும் கொடுத்துருக்குறேன். 70 + 35 கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை எப்படி கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எழுதியும் கூட்டலாம், இல்லை அப்படியே கால்குலேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எழுதி கூட்டணும்னா 70 35, அப்போங்க அந்த 5 அப்படியே இறக்குறோம். 7 3 10 இப்படி வரும். இல்லைனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டிஜிட்டையும் கூட்டி இங்கே எழுதிக்கணும். 0வும் 5யும் கூட்டினோம் 5 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 7 3 கூட்டினோம்னா 10, அப்போ 10 இந்த மாதிரி நம்ம கூட்டி போட்டுக்கலாம். அடுத்து 26வது கொஸ்டின், இரு எண்களை கழித்தால் கிடைக்கும் விடை டேஸ் எனப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இரு எண்களை கழித்தால் கிடைக்கும் விடையை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 27வது கொஸ்டின், குமார் தன்னுடைய 800 ரூபாய் சம்பளத்தில் 450 ரூபாய் வந்து செலவு செஞ்சார் எனில் அவர் சேமித்த பணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 800லேருந்து 450 வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் பார்த்தோம்னா 350 அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 28வது கொஸ்டின் பார்க்குறோம். வளவனின் முட்டை கடையில் ஒவ்வொன்றிலும் 10 முட்டைகள் கொண்ட 10 தட்டுகள் இருந்தன. அவன் 3 தட்டுகளில் உள்ள முட்டைகளை விற்றுவிட்டான். 2 தட்டுகளில் உள்ள முட்டைகள் அழுகிவிட்டன. இப்போது வளவனின் கடையில் உள்ள மீதமுள்ள முட்டைகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மொத்தம் 10 தட்டு வாங்கியிருக்கிறாரு. ஒரு தட்டில் 10 முட்டை அப்படின்னா 10 தட்டுக்கு 100 முட்டைகள் வந்து இடம்பெறும். இதில் 3 தட்டுகளில் உள்ள முட்டையை விற்றுட்டார் அப்படின்னா, 3 தட்டுனா ஒவ்வொரு தட்டுலேயும் 10 அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 30 முட்டைகள் வந்து வரும் இதில். அடுத்து 2 தட்டுகளில் உள்ள முட்டை அழுகிருச்சு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 2 தட்டுனா இப்போ 20 முட்டைகள் வந்து அழுகிருச்சு. அவரோட கடையில் மொத்தம் 100 முட்டைகள் வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து மீதப்போ அவரோட கடையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 30 விற்றுட்டார், 20 அழுகி வேஸ்ட்டாக போயிட்டு மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீதி வந்து 50 முட்டை வந்து அவரோட கடையில் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 50. அடுத்து 29வது கொஸ்டின், வடிவியல் வடிவங்களில் அமைப்புகள் வந்து 2 வகையாக வரும். ஒன்று வந்து வளரும் அமைப்புகள், இன்னொன்று சுழலும் அமைப்புகள். வளரும் அமைப்புகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி இதை கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். வளரும் அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து வளர்ந்து வரும் வடிவமைப்புகள் மற்றும் அமைப்புகளை வந்து வளரும் அமைப்புகள்னு சொல்லுவோம். அதாவது இப்படி ஒரு கோடு இருக்குன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும், இது வந்து வளரும். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு பாக்ஸ் இப்படி போட்டு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அப்படி பாக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் பாக்ஸாக வருது. இது வந்து வளரும் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜாயின் பண்ணி வருது. இதுதான் வளரும் அமைப்புகள் அப்படிங்கிறதுல இடம்பெறும். அது இது சுழலும் அமைப்புகள்னு பார்த்தோம்னா, நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து திரும்ப வரும் அமைப்புகள் சுழலும் அமைப்புகள் எனப்படும். வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அது வளரும் அமைப்புகள், சுழற்சி முறையில் வந்துச்சு அப்படின்னா அது சுழலும் அமைப்புகள்னு சொல்லி அழைப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து 32வது கொஸ்டின் பார்க்குறோம். 1 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாகங்கள். 10 பாகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10 மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இடம்பெறும். அடுத்து வந்து 33வது கொஸ்டின் 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர், டேஸ் மீட்டர் = 1 கிலோமீட்டர். எவ்வளோ மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டராக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டராக காணப்படுது. அடுத்து 34வது கொஸ்டின் நீளத்தின் மிகச்சிறிய அலகு என்னன்னு பார்த்தோம்னா மில்லிமீட்டர். நீளத்தோட மிகச்சிறிய அலகு மில்லிமீட்டர். அது இது நீளத்தோட மிகப்பெரிய அலகு அப்படின்னு பார்த்தோம்னா கிலோமீட்டர் அப்படிங்கிறத காணப்படுது. அடுத்து 36வது கொஸ்டின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்துட்டு எந்த குறியீடு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரி எது சிறியது எது பெரியது. மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சிறியது, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படிங்கிற வரிசைப்படி தான் வரும். இப்போ இதில் பார்க்கலாம் மீட்டர் சிறுசா கிலோமீட்டர் சிறுசான்னு பார்த்தோம்னா மீட்டர் தான் சிறுசு, கிலோமீட்டர் அப்படிங்கிறது பெருசு. அப்போ இந்த குறியீட்டை பயன்படுத்தணும். அடுத்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சிறியது, மீட்டர் அப்படிங்கிறது பெரியது. அப்போ இங்கேயும் இந்த குறியீட்டை தான் பயன்படுத்தணும். அடுத்து கிலோமீட்டர், சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு பெரியது. அப்போ இந்த பக்கம் இந்த சிம்பிள் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து 37வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட அலகுகளை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. மில்லிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படிங்கிறது சரியான வரிசை அமைப்பு. அடுத்து 38வது கொஸ்டின் ஒரு லீப் வருடம் டேஸ் நாட்கள் காணப்படும். ஒரு வருடம் எடுத்துக்கிட்டோம்னா 365 நாட்கள் வந்து காணப்படும். அதே இது லீப் வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 366 நாட்கள் வந்து காணப்படும். அடுத்து 39வது கொஸ்டின் 2024ஆம் வருடத்தில் வந்துட்டு மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024ஆம் வருடம் பார்த்தோம்னா மொத்த நாட்கள் வந்து 366. அதாவது 2024ஆம் வருடம் வந்து லீப் வருடமாக வந்து காணப்படுது. அடுத்து 40வது கொஸ்டின் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் பார்த்தோம்னா அக்டோபர் 2, 1869ஆம் நாள். இப்போ வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அந்த தம்ப்லைன்லே கொடுத்துருக்குறேன். இது வந்து பேசிக்கான மேக்ஸ் தான். இந்த சிம்பிளானதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படை கணிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடிப்படை கணிதம்னா என்னது, இதுதான் அடிப்படை கணிதம். அதனால் இந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.